வெல்கம் டு த தமிழ்டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சத்யசிவா இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற சிவப்பு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். சிவப்பு இந்த படத்தோடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, ஆப்கானிஸ்தானில் போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற பொதுமக்கள்லாம் அகதியாக ஈரானுக்கு இடம்பெயர்ந்துருவாங்க. ஈரானுக்கு வந்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாதனால கட்டடங்களில் வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு வருவாங்க. ஈரானில் என்ன ஒரு சட்டம் இருக்குன்னா, உள்நாட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்கணும், வெளிநாட்டுக்காரங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கும். அங்கே வேலை செஞ்சாங்கன்னா லேபர் இன்ஸ்பெக்ஷன்லாம் வரும். இந்த சூழ்நிலையில் ஆப்கான் அகதியான ஹீரோயின் ஒரு கட்டடத்துக்கு வேலைக்கு போவாங்க. அந்த இடத்துல ஹீரோ வேலை பார்ப்பான். இந்த ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் சின்ன சின்ன மோதல் ஏற்படும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் நாம் எதிர்பார்க்காத பல திருப்பங்கள்லாம் ஏற்படும். நான் இது வரைக்கும் சொன்னது சிவப்பு படத்தோடைய கதை கிடையாது. உலக புகழ்பெற்ற ஈரானிய இயக்குனரான மஜித்துடைய பரான் படத்துடைய கதை. அந்த கதையை சுட்டு தான் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்கிறாங்க. அந்த கதையில் ஆப்கான் அகதியாக ஹீரோயின் வருவா, ஆம்பளை வேஷம் போட்டு இந்த கட்டடத்துக்கு வேலைக்கு வருவா. இந்த படத்தில் ஈழ அகதியாக ஹீரோயின் வர்றா, அவள் கூட்டமாக வருவா. இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாப்பை பொறுத்த வரைக்கும் அப்படியே தான் அடித்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஹாப்பை பார்த்துட்டு பரவாயில்ல, களவாண்டாலும் ஒரு நல்ல கதையை தான் களவாண்டுருக்காங்க அப்படின்ட்டு உட்காந்துருந்தா, செகண்ட் ஹாப்பில் இவங்க ஈழ பிரச்சனையை படமாக எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு டிவியில் பார்த்தது, ரேடியோவில் கேட்டது, தினத்தந்தி பேப்பரில் படித்தது, டீ கடையில் பஸ் ஸ்டாண்ட்லலாம் ஆளாளுக்கு பேசிக்கிட்டதெல்லாம் வச்சுக்கிட்டு இதுதான் ஈழ பிரச்சனை போட்டிருக்குன்னு நினச்சிக்கிட்டு இவங்களாம் ஒரு படத்தை எடுத்து படத்தை கொம்பு பண்ணி வச்சுருக்காங்க. ஈழத்தமிழர் பிரச்சனைங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை, எத்தனை பேர் உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம், இதை எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், அதை பற்றிலாம் கவலைப்படாமல் இவங்க இஷ்டத்துக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. பத்தாவதுக்கு படத்துடைய கிளைமேக்ஸில் இங்கே இருக்கிறவங்களுக்கு இலங்கையில் இருக்க சிங்களவங்க எவ்வளோ மேலு அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அதில் அட்வைஸ் வேறு, ஈழத்தமிழர்களுக்கு உதவி செய்யறதுனா உதவி செய்யுங்க, இல்லைன்னா கைவிட்டுருங்க, ஆனால் அவங்கள வச்சு அரசியல் மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் வேறு. பார்த்தா இவங்க தான் ஈழத்தமிழர் பிரச்சனை கையில் எடுத்தோம்னா கல்லா கட்டிடலான்னு சொல்லி அப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. ஈழ பிரச்சனை அப்படிங்கிறது விளையாட்டு சமாச்சாரமோ வியாபாரமோ கிடையாது. ஆனால் ஈழ பிரச்சனையை மையமாக வச்சு ஒரு படத்தை எடுத்தோம்னா ஓவர்சீஸு அது இதுன்னு வியாபாரமாகி போய்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இந்த மாதிரியான படத்தெல்லாம் எடுத்து வச்சிடுறாங்க. இந்த மாதிரியான படங்கள் தொடர்ந்து வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த படத்தை பார்க்காம புறக்கணிச்சது தான் நல்லது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.